வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி யுத்தம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. 2026இல் திமுகவை வீழ்த்த மெகா கூட்டணி அமைக்க அமித்ஷா போட்ட கணக்கு இப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் முட்டி நிற்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி உறுதியாக இருக்கும் நிலையில் அமித்ஷாவின் அடுத்த மூவ் என்ன? பிரேமலதா விஜயகாந்த் பக்கம் அதிமுக திரும்பியதின் பின்னணி என்ன? இதோ முழு விவரம். 1. அமித்ஷாவின் பொங்கல் கிடு. ஜனவரி தொடக்கத்தில் தமிழகம் வந்த அமித்ஷா பாஜக நிர்வாகிகளிடம் பொங்கலுக்குள் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். பாஜகவின் திட்டம் அதிமுக, தவேகா அதாவது விஜய், பாமக மற்றும் தேமுதிக ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க டெல்லி விரும்புகிறது. இபிஎஸ்ஸின் பிடிவாதம். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் பாதிக்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். இதனால் எடப்பாடிக்கு டெல்லி தரப்பிலிருந்து கடும் அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. 2. பிரேமலதா பக்கம் திரும்பிய அதிமுக. பாஜகவை ஒதுக்கித் தள்ளும் அதிமுக தற்போது தேமுதிகவுடனான உறவை உறுதிப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது. தேமுதிகவின் அதிரடி. எங்கள் பலத்தை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஜனவரி 19 அதாவது இன்று அல்லது அதற்கு பிறகு கூட்டணி குறிக்க அறிவிப்பை வெளியிடுவோம் என பிரேமலதா விஜயகாந்த் சஸ்பென்ஸ் வைத்திருந்தார். அதிமுகவின் தூது. தேமுதிகவிற்கு 2026 தேர்தலில் 40 இடங்கள் வரை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் ராஜ்யசபா சீட் குறித்த பழைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக எடப்பாடி தரப்பு உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் கசிகின்றன. 3. விஜயின் தவேகா காரணி. பாஜக தரப்போ ஒருவேளை அதிமுக வரவில்லை என்றால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாமா என ரகசியமாக திட்டமிட்டு வருகிறது. இது எடப்பாடிக்கு மேலும் பிரஷரை அதிகரித்துள்ளது. ஒருவேளை அதிமுக பிளஸ் தேமுதிக ஒரு அணியாகவும் பாஜக பிளஸ் தவேகா இரண்டாவது அணியாகவும் பிரிந்தால் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடும் என்பதே அமித்ஷாவின் கவலை. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிபணிவாரா அல்லது தேமுதிகவுடன் கைகோர்த்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவாரா? தமிழக அரசியலில் அடுத்த 48 மணி நேரம் மிக முக்கியமானது. இது குறித்த நேரடி தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி யாஷ்.